இருக்கும். 3 வருஷ காலம் அவங்க வந்து ஒரு டிகிரி கோர்ஸை பர்சியூ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த ரூ. 1000 ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய பரபரப்பான விஷயங்கள் சோஷியல் மீடியாலாம் அடிபட்டால் கூட திமுக வாக்கு வங்கியில் இன்னும் பலமாக இருக்காங்க. குயிக்காக ஆரம்பித்து குயிக்காக முடிக்கணும். ஏன்னா இப்போ இந்த வாட்டி கூட ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் நாங்கள் வந்து இந்த வாட்டி தண்ணி தேங்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா போன மழைக்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சாலையில் இந்த அதுதான் இது இந்த டீமை கொஞ்சம் லேசாக மாற்ற வேண்டியிருக்கு ஸ்டாலின். பெரியசாமிலாம் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிக்கலாம், வயசாகிடுச்சு. அவர் பசங்கள்லாம் வந்துட்டாங்க. பழுக்கலை தெரியல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. அப்போ இன்னும் குரல் நிறையா கொடுங்கன்னு சொல்கிறாருன்னு தெரியல. பாயிண்ட் அதில் அவர் வயசாகிடுது, அதனால் அவருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் சார். ஸ்டாலினுக்கும் வயசாகிடுச்சுல்ல, அவருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். நாதஸ்மினர்களுக்கு வணக்கம். அரசியல் சந்த பல நிகழ்வுகள் இருக்குது, அது குறித்து அரசு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மளோட இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசு பள்ளியிலே படித்து அரசு கல்லூரியில் சேர மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்துருந்தாங்க, 1000 rupees. இதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டமும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் உண்மையாகவே பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களோட எண்ணிக்கையெல்லாம் ஏறும். எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலில் நோக்கி ஓடிட்டு இருக்காங்கல்ல. சரி, இப்போ வந்து ஓரளவுக்கு கிராமப்புறத்துலலாம் பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க எல்லாருமே. இப்போ 2 தலைமுறையாக தான் சார் இந்த மாதிரியான இந்த ஆங்கில வழி கல்விலாம் வந்து இப்போ பெரிய விஷயமா இருக்குது. 2 தலைமுறைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய பசங்கள்லாம் தான் இப்போ வந்து பசங்களுக்கு பசங்க பேரெல்லாம் தான் இந்த ஆங்கில வழி கல்வியில் மோகம் கொண்டு அலைஞ்சிட்ருக்காங்க, அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஓகே, படிச்சுட்டு போட்டோம், அதை பற்றி இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் எல்லாருமே ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தமிழ் வழி கல்வியில் தானே படிச்சிருந்தாங்க எல்லோரும். அப்படி படித்து தானே டாக்டர் ஆனாங்க, அப்படி படித்து தானே சயின்டிஸ்ட் ஆனாங்க. அப்துல் கலாம்லாம் அப்படி படித்து தானே வந்தார். ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது தமிழ் வழி கல்வியை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கட்டத்தில் அந்த ஆங்கில மோகம் கொண்டு அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் போய் எல்லோரும் போகிறத வந்து தடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒன்று வந்து கல்லூரிக்கு போகிறத என்கரேஜ் பண்ணுறது, எஸ்எல்சி படிச்சுட்டு ட்ராப் ஆகி அதை கண்டினியூ பண்ணாத போகிற விஷயம் இருக்குல்ல. அது இல்லாமல் உயர்நிலை கல்விக்கு போகிறது இருக்குல்ல, அது வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக பர்சன்டேஜ் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குல்ல, அது இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் 1000 ரூபான்றது மாதம் வந்து நிச்சயமாக இப்போ பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறாங்க, வேறு பல கன்செஷன்ஸும் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 1000 ரூபான்றது அவங்களுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும். 3 வருஷ காலம் அவங்க வந்து ஒரு டிகிரி கோர்ஸை பர்சியூ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபான்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஈவன் தொழிற்கல்வி படிக்கிறவங்களுக்கும் அது கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு கூட தமிழ் வழியில் படிச்சுட்டு இன்ஜினியரிங் போகிறவங்களுக்கும் அந்த 1000 ரூபா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கணும். 6லேருந்து 12 வரையும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். அதுதான் அடிப்படையான குவாலிஃபிகேஷன். பெரும்பாலும் வந்து நீங்கள் நம்ம ஜஸ்ட்டு தாம்பரம் செங்கல்பட்டை தாண்டி போயிட்டீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் தமிழ் வழி கல்வி தான் இருக்குது. இப்போ ஆங்கில மீடியம்னு ஒரு செக்ஷன் இருக்கலாம், எய்டட் ஸ்கூலில் மட்டும் தான், அதுவும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பெரும்பாலும் 95% தமிழ் வழி கல்வி தான் இருக்குது. அங்கே படித்தவங்க தான் அப்புறம் கிராஜுவேஷனுக்கு போகிறாங்க. அதனால் இந்த 1000 ரூபான்றது பெரும்பாலும் இன்றைக்கி அந்த ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்த விழாவில் பார்த்தீங்கன்னா 4-5 பசங்க பேசினது பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கள் அப்பா கூலி வேலை செய்கிறாரு, எங்கள் அம்மா வந்து கூலி தொழிலில் இருக்காங்க அப்படின்னா போகாமல் நான் இருந்து படிப்பேன். அது மாதிரி நான் பார்ட் டைம் வேலைலாம் செய்கிறேன், அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை, இப்போது 1000 ரூபா கிடச்சிருக்கு, இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணுவேன். இப்போ அதே மாதிரி பெண்கள் படிக்கிறதுக்கு அதுவும் 1000 ரூபா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அது அங்கேயும் அதுவும் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து பார்க்கும்பொழுது அது வந்து பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பள்ளி கல்வியில் பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையும் பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்க, மத்தியானம் சாப்பாடு போடுறாங்க. அப்புறம் 8ஆவதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு மதிய உணவுலாம் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு வந்து பள்ளி கல்வியிலையும் சரி ட்ராப்பிங் இருக்கக்கூடாது, யாரும் நடுவில் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுன்ட்டு அதுலேயும் சரி, அப்புறம் அவங்க உயர்கல்விக்கு போகணுன்றதுலையும் சரி, இந்த ஸ்கீம்ஸ் 2மே வந்து ஸ்டாலின் கொண்டு வந்திருக்க இந்த ஸ்கீம் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டை வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணுன்றது என்னுடைய கருத்து. ஓட் பேங்க்காக பண்ணுறாரு, ஓட்டு வாங்கிறதுக்காக பண்ணுறாருன்னு ஒரு எதிர்கட்சிகள் சொல்லலாம். வேறு ஸ்டாலின் மேலே வேறு பல குறைகள்லாம் சொல்லலாம், சட்டம் ஒழுங்கு அது இது எல்லாம், அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போங்க, வேறு விஷயம். பட் ஆனால் இந்த ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஆகட்டும், அது பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமாகட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், இல்லை பெண்களுக்கு இலவச பேருந்து பயணமாகட்டும், உரிமை தொகை கொடுக்குற விஷயம் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 கோடியை நெருங்க போகுது. உரிமை தொகை கொடுக்குறது 1 கோடியே 20 லட்சத்துக்கு மேலே போயிட்டு இருக்காங்க. 1.5 கோடி வரையும் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி வந்து பெண்களை வந்து அவங்களுக்கு இந்த 1000 ரூபா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கோ,
அந்த மாதிரி இந்த பசங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் வந்து நீங்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய பரபரப்பான விஷயங்கள் சோஷியல் மீடியாலாம் அடிபட்டால் கூட திமுக வாக்கு வங்கியில் இன்னும் பலமாக இருக்குது ஆக்சுவலாக. பொதுமக்கள் கிட்ட அது பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகல, ஒரு சிறிய அது அளவுல வந்து வெறும் இந்த சோஷியல் மீடியா அந்த மீடியாவில் மட்டும் பேசுகிற ஒரு விஷயமா இருக்கே தவிர மற்றபடி வந்து அடிப்படையாக திமுகவுக்கு இருக்கிற ஆதரவு வந்து ஏறிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அதுவும் பெண்கள் மத்தியில் ஏறிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அது அந்த வகையில் வந்து இந்த ஸ்கீம் தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீம் அது ஆக்சுவலாக. இது வந்து பல ஏழை மாணவர்களுக்கு, கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அந்த ஸ்கீம் இருக்குன்றது என்னுடைய கருத்து. சார் அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டேட்டாஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் ரிலேட்டட் விஷயத்துலையும் தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது இந்தியா லெவலில். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் எப்படி சொல்கிறதுனா அமரர் ஊர்தி சேவை, இலவச அமரர் ஊர்தி சேவை ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் பேர் விகிதமாக ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே ஒரு 14 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெற்றிருக்காங்க இலவச அமரர் ஊர்தி சேவையில் மட்டும். பல இடங்கள் ஆம்புலன்ஸே இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும்போது தமிழ்நாடு ஓரளவுக்கு நாங்கள் ஃப்ரண்ட் ஃபுட்டில் தான் இருக்குது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் மெத்தனமாக இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா மழைக்கால ரிட்டர்ன் இப்போ வெயில் காலம்லாம் பெருசாக எந்த ஒரு ஒர்க்குமே நடந்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் மழைக்காலம் நியர்பையில் வரும்போது இப்போ எல்லா ரோட்ஸையும் பிளாக் பண்ணிட்டாங்க, அங்கே திருப்பி பள்ளம் நோடி திருப்பி அந்த ட்ரைனேஜ் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதாவது பல இடங்களில் வந்து இப்போ ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை வந்து முடிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ 3 வருஷமாக ஓடிட்டுருக்கு சார். அது இந்த வருஷம் வந்து முடிச்சிடணும்னு பார்க்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க சிட்டியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லா ஏரியாலையும் பண்ணுறாங்க, எல்லா ஏரியாலையும் வெட்டி போட்டிருக்காங்க. அது குயிக்காக ஆரம்பித்து குயிக்காக முடிக்கணும். ஏன்னா இப்போ இந்த வாட்டி கூட ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் நாங்கள் வந்து இந்த வாட்டி தண்ணி தேங்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா போன மழைக்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சாலையில் இந்த நெடுஞ்சாலைகளெல்லாம் வந்து தண்ணிலாம் தேங்கலை, அங்கெல்லாம் கட்டிட்டாங்கிறதுனால போயிடுச்சு. உள் ஏரியாக்களில் தான் அந்த மாதிரி தண்ணிலாம் தேங்கிச்சு. இப்போ உள் ஏரியாக்களில் தான் போடுறாங்க, மழைநீர் வடிகால் போடுறாங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு இந்த வாட்டி மழை நீர் தேங்காதுன்றது தான் பாயிண்ட்டு. ஆனால் வந்து இப்போல்லாம் வந்து கிளைமேட்டை சொல்ல முடியல, கண்ணாபின்னான்னு மழை பெய்யுது, எப்படிலாம் மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படையான விஷயம் வெயில் காலத்திலே பாதி நாள் மழை, பாதி நாள் ஆனால் வந்து என்னுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இரிகேஷன் அந்த இந்த வாட்டர் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து இப்போ துரைமுருகன் கையில் இருக்குது ஆக்சுவலாக. நீர்வளத்துறை. அந்த நீர்வளத்துறை வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் அவர் கையில் இருக்குது. அது வந்து இப்போ பாருங்க மேட்டூர்லேருந்து ஏகப்பட்ட தண்ணி ரிலீஸ் பண்ணாங்க, அதை நம்ம சேர்த்து வைக்க முடியல, இந்த கடலில் தான் போய் கலந்தது, நிறையா கலந்தது. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பல்வேறு விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணணும். இப்போது துரைமுருகனுக்கு கொஞ்சம் வயசாகிப்போச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு யங்கர் மினிஸ்டராக அதில் போட்டுட்டு இதை இன்னும் கொஞ்சம் அந்த நீர்வளத்துறையில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. அது வந்து பண்ணலாம், அதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கணும் ஆக்சுவலாக. நமக்கு துரைமுருகன் மேலே ஒன்றும் கோபம் கிடையாது, அவர் ரிட்டையர் ஆக மினிஸ்டர்ஸோட செயல்பாடுமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்ற தான் சொல்கிறேன். அது அவர் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிக்கலாம், அவர் ரிலீவ் ஆகிட்டு லிஸ்ட் எடுத்துக்கலாம். டிஆர்பி ராஜாவாகட்டும் சரி, அன்பில் மகேஷ் ஆகட்டும் சரி, சாமிநாதன், முத்துசாமி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியுது, அடிக்கடி வந்துட்டே இருக்கு. வயசானாலும் மாசு வந்து ரொம்ப எங்காக இருக்க மாதிரி தான் எல்லாத்துலேயுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் துரைமுருகனோ இல்லை ஐ பெரியசாமியோ இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் கேகேஎஸ்எஸ்ஆரோலாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்காம இந்த கவர்மெண்ட்டோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இவங்க அவ்வளோ ஸ்பீடு கொடுக்க முடியலன்ற ஒரு பார்வை வைக்க வேண்டியது. அதுதான் இது இந்த டீமை கொஞ்சம் லேசாக மாற்ற வேண்டியிருக்கு ஸ்டாலின். இந்த டீமை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இளமை லுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. அது கொடுத்தாரு இல்லை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவங்களை போடணும். நீங்கள் திமுகவில் வந்து ஒரு படித்த இளைஞர்கள் அல்லது திறமையுள்ள இளைஞர்கள்லாம் நிறைய பேர் எம்எல்ஏக்களாக இருக்காங்க. நீங்கள் அவங்கள கொண்டாடணும். இன்னும் ஒரு சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் கொண்டாடணும். அதான் இவங்கெல்லாம் தானாகவே ரிட்டையர் ஆகணும். துரைமுருகன்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஏஜ் வந்து ஒரு கிரைட்டீரியன் சார். பலவிதமான பிரச்சனை இருக்கும், அவங்களெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் ரொம்ப சீரியஸான இஷ்யூ இல்லையா, நீங்கள் சில போது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் உஷாராக இருக்கணும், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பல விதங்களை வந்து நீங்கள் அதிகாரிகளுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தணும். நீங்களே வைப்ரண்ட்டாக நல்ல ஞாபக சக்தியோடு இருந்தால் தான் அதிகாரிகள் நீங்கள் வேலை வாங்க முடியும். யார்கிட்ட என்ன சொன்னோம் உங்களுக்கே ஞாபகம் மறந்து போச்சுன்னா நீங்கள் வேலை வாங்க முடியாது. அவன் அதிகாரிக்கு என்ன வந்தது, அதிகாரி காலத்தை கடத்திட்டு போயிட்டே இருப்பான். அங்கே அதிகாரத்தில் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் இதை பண்ணணும் ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐ பெரியசாமிலாம் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிக்கலாம், வயசாகிடுச்சு, அவர் பசங்கள்லாம் வந்துட்டாங்க, அவருக்கு எதுக்கு ரிலீவ் ஆகிக்கலாம். இங்கே துரைமுருகன் பையனும் எம்பி ஆகிட்டார். இது மாதிரி அவங்க பசங்கள்லாம் எம்பி ஆன பிறகு நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டு ஒதுங்கிட்டு நிறைய இளைஞர்களுக்கு வழி விடுங்க. ஸ்டாலின் வந்து அவரே வந்து உதயநிதியை கொள்கிற ஸ்டேஜில் தான் அவரே இருக்கார். இன்னும் கொஞ்சம் நாள் அவரே பழுக்கல தெரியல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. அப்போ இன்னும் குரல் நிறையா கொடுங்கன்னு சொல்கிறாருன்னு தெரியல, கட்சிக்காரங்களுக்கு இன்னும் அழுத்தம் நிறையா கொடுங்கன்னு சொல்கிறாருன்னு தெரியல. அவர் நினச்சா எப்போ வேணால் கொண்டுடலாங்க அவரை. அதனால் அவர் வந்து அடுத்தது அவர் தான் திமுக காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்சு. அதனால் வந்து யாரும் வந்து எதிர்க்க போகிறதில்ல. அந்த கட்சியை அவரை ஒத்துக்குது. நம்ம வெளியிலேருந்து விமர்சனம் பண்ணலாம், கட்சியை அவரை ஒத்துக்குது, தொண்டர்கள் மனநிலை ஒத்துக்குது. அந்த பாயிண்டில் பார்க்கும்போது
இந்த சீனியர் மந்திரிகள்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு விலகிட்டு வந்து கட்சி வேலையில் ஈடுபடலாம். இல்லை வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் பசங்களாம் வந்துட்டாங்க. இல்லை திராவிட கொள்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி பெரிய டிஸ்கஷன் பாயிண்டாக இருக்கும்போது இவங்க போய்ட்டு அந்த கொள்கையெல்லாம் எடுத்து சொல்கிறதே ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ திமுகவோ இல்லை அதிமுகவோ இன்னும் வளரணும்னா அந்த திராவிட கொள்கை இப்போ இருக்க இளைஞர்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ விஜய் அரசியலுக்கு வராரு, சீமான் வந்து திராவிடத்துக்கு எதிரான ஒரு அரசியல் பேசுகிறார், அண்ணாமலை திராவிடத்துக்கு எதிரான ஒரு அரசியல் பேசுகிறாருன்னா மூத்த அமைச்சர்கள் போய் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் ஒரு வருஷத்தில் பண்ணியிருக்கோம், நான் அமைச்சராக இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கேன், இது திராவிட மாடலோட சக்ஸஸ்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு வெறும் பதவியில் மட்டுமே உட்காந்துட்டு அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கறதுல இன்னும் கூட கொஞ்சம் சுணக்கத்தை வந்து திராவிட கட்சிகள் காட்டுதுன்ற ஒரு இல்லை இப்போ எடப்பாடியோட பல அறிக்கைகளுக்கோ சீமானோட பல அறிக்கைகளுக்கோ வந்து கவர்மெண்ட்லேருந்து சரியாக பதில் இருக்கிறது இல்லை. ஸ்டாலினும் சொல்கிறது கிடையாது, அது வேறு யாரும் சொல்கிறது கிடையாது, அது அமைதியாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக சில இதுக்கு தான் வந்து இவங்களாம் ரிப்ளை பண்ணுறாங்க. அது எடப்பாடி சொல்கிற சில இதுக்கு தான் ரிப்ளை பண்ணுறாங்க. மற்றவங்க சொல்கிறதுலாம் அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது இவங்க என்னன்ட்டு. சீமான் சொல்கிறத கேட்டுக்கிறதே கிடையாது. நம்ம எடப்பாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில் அவர் சொல்கிறதுக்கு ஸ்டாலின் சொல்ல கீழே இருக்கிற மந்திரிகள் யாராவது பதில் சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் நம்மளுடைய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் வந்து இதில் இருக்கிற ஓல்டு இந்த அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வயசானவங்களெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் டீமுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு யங்கர் அப்பியரன்ஸ் வேணும் அதுக்கு. ஆக்சுவலாக அது வந்து கொண்டுடலாம். திறமையான ஆட்கள் எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க, அவங்கள கொண்டாந்தீங்கன்னா நீ இந்த மாதிரி நீர்வளத்துறை போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நல்லா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு ஆளாக. அது இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, நிறைய விடப்பட்ட நடுவில் நிற்கிற ஸ்கீம்ஸ் இருக்குது, அதை விரைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மாதிரி தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிறத தடுத்து அதுக்கான பல்வேறு வழிகளை பார்த்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அண்டை நாடு மாநிலங்களோடு இருக்கிற பல பிரச்சனைகள் அதை வந்து எப்படி டீல் பண்ணுறது ஏது பண்ணுறது, பல விஷயம் கோர்ட்டில் இருக்கிற கேசஸ் நிறையா இருக்குது, இதை எப்படி டீல் பண்ணுறது ஏது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மணல் எடுக்கிறது போன்ற விஷயங்கள் அதில் வந்து முறைப்படுத்துறது இதெல்லாம் நீர்வளத்துறையில் தானே வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது நான் துரைமுருகன் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஐ.பெரியசாமி ஆகட்டும், கேஎஸ்ஆர் ஆகட்டும், இன்னும் இவங்களெல்லாம் மாற்றிட்டு இவங்க எத்தனை நாள் இவங்களே மந்திரியாக இருப்பாங்க, இவங்களெல்லாம் மாற்றிட்டு வேறு யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணுன்றது தான் ஸ்டாலின் அதை பண்ணணும். ஆக்சுவலாக வந்து அது பண்ணாத இருந்தாருன்னா என்னன்னா ஸ்டேல் ஆகிடும், வந்து ரொம்ப ஸ்டேல் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு விமர்சனத்தை வந்து அது கெட்ட பேராக மாற்றி அபிப்பிராயத்தை மாற்றும். காங்கிரஸோட மினிஸ்ட்ரி இருந்தப்போ சென்ட்ரலில் எப்படி ஒரு ஓல்டேஜ் ஹோம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு விமர்சனம் தான் அந்த மாதிரி வந்துடக்கூடாது. ஆக்சுவலாக வந்து அது இப்போ இதில் இளைஞர்கள் இருக்காங்க, இப்போ அன்பில் பொய்யா மகேஷ் பொய்யாமணி மாதிரி சில பேர் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது, உதயநிதி இருக்கார் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு 50% வயசானவங்க ரொம்ப இருக்காங்கன்றது முக்கியமான விஷயம். அதனால் அது வந்து ஸ்டாலின் வந்து அதை கவனம் செலுத்தணும். ரீசெண்டாக அவர் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கை வந்து ரொம்ப ஷேக்கிங்கில் இருக்க மாதிரியான விஷுவல்ஸ் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ரீஃபைன்மெண்ட் பண்ணால் கவர்மெண்ட் இன்னும் கூட கொஞ்சம் ஃபோர்ஸாக போகுமோ அப்படின்ற ஒரு விஷயங்களை பார்க்க வேண்டியது. அதுதானங்க பிரேமலதா சொன்னாங்க. Taste the Daily.